இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 3ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் என்று கூறுபவர் நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து எங்கு பணியாற்றினார்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம் மற்றும் இந்திய விண்வெளி மையம். இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் முடிந்தவரை. ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு. ஒருமித்த ஒன்றுபட்டு. ஔடதம் என்ற சொல்லின் பொருள் மருந்து. உடல் நோய்க்கு தேவை ஔடதம். ஔடதம் என்றால் மருந்து என்று பொருள். கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழக்கடல் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு. முத்துவை பாராட்டியவர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண் என்ற குறளானது யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அப்துல் கலாமின் வாழ்க்கைக்கு. அப்துல் கலாம் அவர்களுக்கு லிலியன் வாட்சன் எழுதிய லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற நூலானது மிகவும் பிடிக்கும். அதாவது இப்படி கூட கேட்கலாம், லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன். அப்துல் கலாம் கார்பன் இலையினை கொண்டு எத்தனை கிராம் எடையுள்ள செயற்கை கால்களை உருவாக்கினார்? 300 கிராம் எடையில். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும் என்று கூறியவர் அறிவுமதி. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் எந்த மீத்திரன் கணினியுடன் போட்டியிட்டார்? டீப் ப்ளூ. கார்ல் கபக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக் நாட்டை சேர்ந்தவர். கண்டறி என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். மொழி என்பதன் பொருள் சொல். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. நின்றிருந்த என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இழக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் செயல் இழக்க. விளக்குகள் பலதந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் எர்னஸ்ட் லிலியன் வாட்சன். விளக்குகள் பலதந்த, இது தப்பாக எழுதியிருக்கு. விளக்குகள் பலதந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் லிலியன் வாட்சன். லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ்.
காரல் கபேக் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா செக் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு நாடக ஆசிரியர். காரல் கபேக் நாடக ஆசிரியர். ரோபோ என்ற சொல்லின் பொருளுக்கு எதிர்ச்சொல். ரோபோ என்றால் அடிமை என்று பொருள். அதற்கு எதிர்ச்சொல் சுதந்திரமாக தான் இருக்கணும். அடிமையாக இருக்கிறது, சுதந்திரமாக இருக்கிறது. 1920 காரல் கபேக் ஒரு நாடகம் எழுதினார். அதில் ரோபோ என்ற சொல்லை அவர் முதலாக பயன்படுத்தினார். உடல் நோய்க்கு தேவை ஔடதம். நோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் துன்பம். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து இடையில் மட்டுமே வரும். மெய் எழுத்துக்களும் இடையில் மட்டுமே வரும். மொழிக்கு முதலில் வராது. ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழக்கடல் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் குடல் கடல். விண் குடல் வெளி என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண்வெளி விண் குடல் வெளி. நீலம் குடல் வான் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நீலவான். இல்லாது குடல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது இல்லாதியங்கும். சோபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். தோற்றத்தில் மனிதரைப் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போலவே செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகின்றது. உலகிலேயே முதலாக சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த நாடு குடியுரிமை வழங்கியதுனா சவுதி அரேபியா. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ள அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை. ஐக்கிய நாடுகள் சபை சோபியாவுக்கு வழங்கிய பட்டத்தின் பெயர் புதுமைகளின் வெற்றியாளர். எந்த ஆண்டு நடந்த சதுரங்க போட்டியில் கேரி காஸ்பரோவ் மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டு தோல்வியுற்றார்? 1997 மே மாதம். ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு ஓய்வற என்பதனை பிரித்தெழுதுக. ஓய்வு குடல் அற. மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபேக். முதலாக எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கியாகும். நுண்ணறிவு என்பதற்கு இணையான ஆங்கிலச் சொல் இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவு இன்டெலிஜென்ட். டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் IBM நிறுவனம். சர் CV ராமனுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி. கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கின்றது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கின்றது? 1928 பிப்ரவரி 28 ராமன் விளைவு என்ற தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர் CV ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் CV ராமன். தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 28. அதுதான் ராமன் விளைவு கண்டறியப்பட்ட நாள். மெய் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞ என்ற எழுத்தானது சொல்லின் இறுதியில் வராது. அளபடை எழுத்துக்களில் உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வரும். அளபடையில் மட்டும் உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முழுமுதற் காரணமாக இருப்பது முதல் எழுத்துக்கள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்று பாடியவர் வாணிதாசன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என பாடியவர் பாரதியார். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல்லாகும். அக்ரிணை அல் குடல் திணை என பிரித்து உயர்வு அல்லாத திணை. இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். பாகு குடல் அல் குடல் காய் பாகல்காய்.
பொறுத்துக. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல்தமிழ், உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ், உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டுவது நாடகத்தமிழ். இனி பொறுத்துக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கைக்கோள் சேட்டலைட், மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். எதிர் சொற்களை பொறுத்துக. அணுகி, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை, உண்மை, பொய்மை. அவ்வளோதான். இனி 6ஆம் வகுப்பு இயல் 3ல் உள்ள இயல் 4ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.